கிட்டத்தட்ட இந்த 30 வயசு தாண்டறதுக்குள்ளே இப்போ நிறைய பேருக்கு பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின் எல்லாமே வந்துடுது. இதுக்கான முக்கியமான காரணம்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது. நியூட்ரிஷன் தான் நிறைய பேர் கரெக்டாகவே சாப்பிட்றதில்ல. பேக் பெயினை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கும். பெயின் தானே, டைல் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படியே மேனேஜ் பண்ணிட்டே வந்துடுவாங்க. பட் டிஸ்க் பல்ஜ் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அது வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். இல்லை சர்ஜரி அளவுக்கு போகக்கூடிய நிலைமையும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. நீ ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தோம்னா மெயினாக இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த கார்ட்லேஜ்லையும் சரி, சைனோவியல் ஃப்ளூயிடும் சரி ப்ராப்ளம் இருக்குது. கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்கிறது லைட்டாக ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர், 2 போனுக்கு இடையில இருக்கக்கூடியது. வேறு எந்த மாதிரியான டயட்லாம் எடுத்தால் எனக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் வராமல் இருக்கும், இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்போது பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம வெஜிடபிள்ஸ், கீரைகள் வந்து எடுக்க என்ன ஆகும்னா இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும். எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும்போது நமக்கு இந்த நெய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிடுமா, இது பேட் கொலஸ்ட்ரால் ஆகிடுமா, நான் வெயிட் போட ஆரம்பிச்சிடுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அப்போது வெயிட் போடுற ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஈஸியாக தைரியமாக சாப்பிட்ருவாங்க. இந்த நெய் எடுக்கும்போது அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ பிரண்டை அப்படின்னு சொல்லும்போது இதில் ரிச் கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ரிச் ஃபைபர் சோர்ஸ். இப்போ ஜாயிண்ட் பெயின் எப்படி இருந்தாலும் அது குறைக்கிறதுக்கு நமக்கு பிரண்டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ரெட் ரைஸ் எடுத்துக்கணும். ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்களை நிக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 80% ஆஃப் பீப்புள் 30 வயசு தாண்டறதுக்குள்ளேயே இந்த பேக் பெயின், நீ பெயின், ஜாயிண்ட் பெயின் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எதனால் இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? இந்த மாதிரி பெயினை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆர் இந்த பெயின் எனக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் இருக்குன்றது டாக்டர் நித்யா கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த 30 வயசு தாண்டறதுக்குள்ளேயே இப்போ நிறைய பேருக்கு பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின் எல்லாமே வந்துடுது. இதுக்கான முக்கியமான காரணம்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது. நியூட்ரிஷன் தான் நிறைய பேர் கரெக்டாகவே சாப்பிட்றதில்ல. ஸோ நமக்கு ஏற்படுற கண் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து ஹேர் ஃபால் ஆகிறது, ட்ரை ஸ்கின் இருக்கிறது, போனில் டென்சிட்டி இல்லாமல் இருக்கிறதே இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்க்குறோம். எல்லாருக்குமே பார்த்தோம்னா மேக்ஸிமம் கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னா நியூட்ரிஷன், நம்மளுடைய உணவு முறை சரியாக இருந்தால் மட்டும்தான். எலும்புகள் மட்டும் இல்லை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே நமக்கு வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ ஒவ்வொரு பெயினாக சொல்கிறேன். இது வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுக்கான மெயின் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல வந்து பேக் பெயின் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? ஸோ பேக் பெயினுக்கு நிறைய ரீசன் இருக்குது. சொன்ன மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தால் வரும், மசில் கிராம்ஸ் இருக்குது, இல்லை நமக்கு லம்பார் ஸ்பான்லோசிஸ் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனாக நமக்கு பேக் பெயின் வரலாம். இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஸோ பீரியட்ஸ் டைமில் அதிகமாக பேக் பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. தென் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கா அந்த மாதிரி டைமில், இல்லை கிட்னி ரிலேட்டடாக நமக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் பேக் பெயின் வந்து ஈஸியாக வந்துடும். இதை தாண்டி ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கேன், அதுவும் ஹை ஹீல்ஸ் போட்டே தான் நின்றுட்டுருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நடக்கிற ஒர்க்கு இல்லை வெயிட் லிஃப்ட் பண்ணுற ஒர்க்கு, இந்த மாதிரி அதிகமாக ஒர்க் இருந்தாலும் ப்ரெக்னென்சி டைம்லையும் நமக்கு பேக் பெயின் இருக்கும். எது மேம் இதில் ரெட் ஃப்ளாக்? அதாவது இத்தனை நாளைக்கு மேலே ஒரு இந்த அளவு பெயின் இருக்குது, அது கண்டிப்பாக ஒரு ரெட் ஃப்ளாக்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? நிச்சயமாக இந்த பேக் பெயினை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கும். பெயின் தானே, டைல் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படியே மேனேஜ் பண்ணிட்டே வந்துடுவாங்க. பட் டிஸ்க் பல்ஜ் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அது வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். இல்லை சர்ஜரி அளவுக்கு போகக்கூடிய நிலைமையும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ரொம்ப சிவியராக டிஸ்க் பல்ஜ் இருக்குங்க, ஒரு 1 மந்த் ரெஸ்ட் எடுங்கன்னா, ஐயோ 1 மந்த் நான் ரெஸ்ட் எடுத்துட்டா எங்கே போகிறது, நான் ஒர்க் போகணும் அப்படி. ஸோ அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பெயின் இருக்கா, ஸோ டிஸ்க் பல்ஜ் இருக்கும்போது அந்த பெயின் வந்து ரொம்ப நார்மலாக இல்லாமல் சிவியராக இருக்கும். பெயின் வந்து டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு சிவியர் பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் இம்மிடியேட்டாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 15 to 20 டேஸில் பெயின் கண்டினியூஸாக இருக்குன்னா இம்மிடியேட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். ஸோ அடுத்து வந்து இந்த நீ பெயின் வருதுன்னா அதுக்கு என்ன மேம் ரீசனாக இருக்கும்? மெயினாக பார்த்தோம்னா ஆர்த்ரைட்டிஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம். ஸோ நீ ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தோம்னா மெயினாக இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த கார்ட்லேஜ்லையும் சரி, சைனோவியல் ஃப்ளூயிடும் சரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்கிறது லைட்டாக ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர், 2 போனுக்கு இடையில இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஃப்ளூயிட், ஸோ சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறது தான் அதில் ஒரு லூப்ரிகேஷனுக்காக இருக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் ட்ரை ஆகுது. ஸோ ட்ரை ஆச்சுன்னா ஆர்டிஃபிஷியலாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க.
பட் இந்த மாதிரி ட்ரை ஆகும்போதோ இல்லை ஜாயிண்டில் நமக்கு வந்து கார்ட்லேஜ் வீக் ஆகுது, இல்லை ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்டில் நமக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீ ஜாயிண்டில் பெயின் வருதுன்னா மேக்ஸிமம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால ஏற்படுறது தான். ஸோ இதோட ரெட் ஃப்ளாக்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? இது மெயினாக நிறைய ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் நம்ம நீ ஜாயிண்ட்டோட மீடியல் சைடில் ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்குன்னா இம்மிடியேட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். கால்சியம் லெவல் நம்ம பாடியில் எவ்வளோ இருக்குது, போன் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 to 4 months கண்டினியூஸாக பெயின் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கால்சியம் எதில் தான் இருக்குது, பாலில் இருக்க, நான் பால் குடிக்க மாட்டேன், வேறு எந்த மாதிரியான டயட்லாம் எடுத்தால் எனக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் வராமல் இருக்கும், இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்போது பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், நிறைய கீரைகள் வந்து எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும். ஸோ பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ரைட் லெக்கில் எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் லெக்கில் வந்து நல்லா காலை ஊனி ஊனி நடந்து கொஞ்சம் நாளில் அதுலேயும் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பேக் பெயின் இருந்தாலும் சரி, நீ ஜாயிண்ட் பெயின் இருந்தாலும், இல்லை ஷோல்டர் பெயினும் நிறைய பேருக்கு இருக்கும், கையை தூக்க முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி ஜாயின்ஸில் நமக்கு பெயின் இருக்குது, இல்லை போன் டென்சிட்டி குறைவாக இருக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் இம்மிடியேட்டாக நம்ம டயட் சேஞ்ச் பண்ணிவிட்டு, சித்தாவில் வந்து நேச்சுரலாகவே கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஹெர்பல்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது தான், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக இந்த நெய்யெல்லாம் ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் வரும்னு சொல்கிறாங்களா மேம், இது நிஜமாவா? கண்டிப்பாக. ஸோ நெய் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சைனோவியல் ஃப்ளூயிடு, ஸோ அதுக்கு வந்து நெய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கீ வந்து டெய்லி ஒரு 10 ml எல்லாருமே குடிக்கலாம். ஸோ நெய் வந்து உருக்கி காலையிலே சாப்பிட்றலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது ஜாயிண்ட் பெயின் வராமல் இருக்கும். நடக்கும்போது ஒரு மாதிரி டிக் டிக் சவுண்ட் வருது, கலக்குன்னு சவுண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது நார்மலாக இருந்தாலும் பட் எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும்போது நமக்கு இந்த நெய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிடுமா, இது பேட் கொலஸ்ட்ரால் ஆகிடுமா, நான் வெயிட் போட ஆரம்பிச்சிருமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். ஸோ அப்போது வெயிட் போடுற ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஈஸியாக தைரியமாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நெய் எடுக்கும்போது அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த டிக் டிக்னு சவுண்ட் வரும்போது தான் எனக்கு ஒரு கொஷின் ஞாபகம் வந்தது. இந்த சொடக்கெடுக்கிறதுனால வந்து போன் வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க மேம், அது நிஜமா இல்லை பொய்யா மேம்? சொடக்கெடுக்கிறதுனால பெருசாக ப்ராப்ளம் வராது. என்னென்னா நம்ம பாடியில் வந்து கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ வயிறு வந்து சாப்பிட்டோன்னே எனக்கு உபுசம் ஆகுதுங்கன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான். ஸோ இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சு இல்லை அயன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது வரக்கூடிய சவுண்டு தான் அது கண்டினியூஸாக எடுக்கும்போது நமக்கு வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர, சிலர் வந்து அது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, எப்போவாவது நம்ம எடுக்கிறது அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. பட் நார்மலாக நடக்கும்போது நமக்கு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, அதனால பெயின் வருதுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இந்த பேக் பெயின் வரதுக்கு நீங்கள் இந்த ஹீல்ஸ் போடுறது ஒரு காரணம் அப்படின்றத சொன்னீங்க. நம்மள ஷூஸில் இருக்கக்கூடிய பக்கிள் சைஸ் வந்து நிஜமாவே நம்மளோட பாடியில் வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க? நிச்சயமா. ஸோ அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளே இல்லாத மாதிரி ரொம்ப நேரம் வந்து அந்த செப்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலேயும் நமக்கு பெயின் வரும். பாயிண்டடாக ஹீல்ஸ் போடுறாங்க இல்லையா, அதனால ஹீல்ஸ் நம்ம கால்லேயே இருக்கக்கூடிய ஃபேஷியா லிகமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது நமக்கு குதிகால் வலியும் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக பேக்லேயும் நமக்கு பெயின் வர சான்சஸ் இருக்குது. ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலையும் பார்த்தோம்னா வெரிகோஸ் வெயின் வரும், அதனோட பெயினும் சேர்ந்து ஆர்த்ரைட்டிஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் வரக்கூடாது ஆர் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட டயட்ல இந்த 5 ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குன்னா எது மேம் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் என்ன மாதிரி டயட் எடுத்தால் நமக்கு ஜாயிண்ட் பெயின் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வந்து பார்த்தோம்னா நெய் கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுலேயும் அது மெடிசனாக எடுக்கும்போது அஸ்வகந்தா நெய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அஸ்வகந்தா நெய் வந்து நம்ம ஜாயின்ஸ்க்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், மசில் வீக்னஸ் இருக்கும், ஜென்ரல் வீக்னஸ் இருக்குது அப்படின்னாலும் அஸ்வகந்தா நெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த கீரை வகைகளில் முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். ஸோ பசலைக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, ஸோ இந்த மாதிரி கீரைகளை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வீக்லி 1 or 2 ஸோ கீரைகள் எடுக்கும்போது தான் ஜாயிண்ட் பெயின் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தோம்னா முடக்கத்தான் கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். ஸோ ஜாயிண்ட் பெயின் இருந்தால் ரொம்ப பெஸ்ட். இதில் இருந்து நம்ம ஆயில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம முடக்கத்தான் பயன்படுத்தும் போதும் ஜாயிண்ட் பெயின் நமக்கு குறையும். அடுத்து முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா பிரண்டை.
ஸோ பிரண்டை அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் ரிச் கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ரிச் ஃபைபர் சோர்ஸ் இது. ஸோ ஜாயிண்ட் பெயின் எப்படி இருந்தாலும் அது குறைக்கிறதுக்கு நமக்கு பிரண்டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நல்ல சிவப்பு நிறத்தில் இல்லை நல்ல கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி வகைகள், ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போதும் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஜாயிண்ட் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டயட் எல்லாம் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக எக்ஸ்டர்னலாக சில ஆயில்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இது இன்டர்னலாக எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் எக்ஸ்டர்னலாக நம்ம ஆயில் அப்ளிகேஷன், வாத நாராயண தைலம், வாத கேசரி தைலம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஜாயிண்டில் அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஒருத்தரும் கொடுத்துட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது ஜாயிண்ட் பெயின் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பெட்டராகவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இன்டர்னலாக என்னெல்லாம் எடுத்துக்கணுன்றதை சொன்னீங்க. நிறைய பேர் இந்த ஜாயிண்ட் பெயின், நீ பெயின் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுனாலே இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின் குறையுமா? நிச்சயமாக குறையும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், மூட்டு வலி, அதுக்கு சித்த மருத்துவத்தில் தைலம் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். இந்த தைலம் அப்ளை பண்ணுறதுனால மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ போன்ஸுக்கு வந்து இது எந்த அளவு நம்ம தைலம் தேய்ச்சி இந்த ஆர்த்தரைட்டிஸை க்யூர் பண்ண முடியுமா? இன்டர்னல் மெடிசனும் எடுக்கணும், ஸோ உள் மருந்து கண்டிப்பாக எடுக்கணும். பட் இந்த ஆயில் நம்ம அப்ளை பண்ணிட்டே வரும்போது அந்த ட்ரைனஸ் நமக்கு குறையும். நிறைய பேருக்கு இப்போ நீ ஜாயிண்ட் வந்து ரொம்ப தேஞ்சிடுச்சிங்க, சர்ஜரி தான் பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெய்லி ரெகுலராக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது அந்த நல்ல அந்த ட்ரைனஸ் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக ஆயில் அப்ளிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். இதனோட சேர்த்து நம்ம இன்டர்னலாக சாப்பிடக்கூடிய சில மருந்து வகைகளும் சித்தால இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாவிலங்குப்பட்டை. ஸோ மாவிலங்குப்பட்டை எவ்வளோ நாட்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அதாவது ஆர்த்ரைட்டிஸ், வாதம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே மாவிலங்குப்பட்டை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி தான் வாத நாராயணன். ஸோ வாத நாராயண இலைகளை நம்ம தைலமாக எடுத்து, ஸோ அது உள்ளுக்கு டெய்லி ஒரு 5 ml, எப்படி நம்ம நெய் குடிக்கிறோமோ அதே மாதிரி வாத நாராயண தைலம் இன்டர்னலாக நம்ம குடிக்கும் போதும் ஸோ ஜாயிண்ட் பெயின் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி நம்ம வேற என்னென்ன பண்ணணும்? ரொம்ப தூரம் நடக்கிறோமா, இல்லை வெயிட் லிஃப்ட் பண்ணுறோமா, இல்லை நிற்கிறோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க தரையில் உட்காந்து எழுந்திரிச்சே ரொம்ப வருஷம் ஆகுதுங்க அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு அது எல்லாமே அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு குறைச்சிட்டு ரெஸ்ட்டில் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கம் இருக்கும், வாத நீர் வந்து மூட்டுக்களில் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த வாத நீர் குறையிறதுக்கும் இந்த தைல வகைகள், பற்று மருந்துகள்லாம் நம்ம போடலாம். அந்த பற்று மருந்துகள் போடும்போது தான் அந்த நீர் வந்து நமக்கு குறையும். அதுக்கு ஸ்பெஷலாக மூசாம்பர பற்று, மரமஞ்சள் பற்று, இந்த மெடிசன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி தைலம் அப்ளை பண்ணுறோமோ இதுவுமே நம்ம வெந்நீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, எங்கெல்லாம் நமக்கு வீக்கம் இருக்கும், ஸோ மூட்டுக்களில் வீக்கம் இருக்கும்போது வாத நீர் சேர்ந்துருக்கு, ஸ்வெல்லிங் அண்ட் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா பற்று மருந்துகளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா பெயினுக்கும் முதல் முக்கிய காரணம் வந்து கால்சியம் குறைபாடுன்றதை சொன்னீங்க. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து கால்சியம் குறைபாடு இருக்குன்னா எந்தெந்த சிம்டம்ஸ் வச்சு அவங்கள கண்டுபிடிக்க முடியும்? ஸோ மெயினாக பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின் இருக்கிறது தெரியும், ஹேர் ஃபால் இருக்கும், ட்ரைனஸ், பாடியில் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது தெரியும், அடிக்கடி எனக்கு கண்ணு ட்ரை ஆகுதுங்கன்னு சொல்லுவாங்க, நெயில்ஸ் எல்லாம் உடையிற மாதிரி இருக்குது, நல்லா கடிச்ச டக்குன்னு எனக்கு வந்து பல்லு உடையிற மாதிரி தெரியுது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டீத்லேயே கூட பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, கேவிட்டிஸ் அடிக்கடி வர மாதிரி இருக்குது. இது எல்லாமே கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தால் நமக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். உடனே நம்ம என்ன நினைப்போம்னா ஹேர் ஃபால் ஆகுதா, இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா, அந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிருவோம். ஸோ நமக்கு வந்து ஹீமோக்ளோபினோ இல்லை கால்சியமோ குறைவாக இருந்தாலும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும், அதுவும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த நீ பெயின், ஜாயிண்ட் பெயின்லாம் வரதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு சொன்னீங்க. அண்ட் அது வராமல் தடுக்கணும், அவர் வந்துட்டு அடுத்து என்னென்ன பண்ணணும், நம்மளோட உணவு வகையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும்னு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.